ஆன்மீக அன்பர்களே, கடவுளிடம் நாம் என்ன வரம் கேட்பது என்று பகவான் ராமகிருஷ்ணர் எழுதிய ஒரு செய்தியை அண்மையில் படிக்க நேர்ந்தது. நம்முடைய பாரத தேசத்தில் காவிக்கு புனிதம் தந்த பல மகான்களை நம்மால் சொல்ல முடியும். ஒரு விவேகானந்தரை, ஒரு ஆதிசங்கரரை, ஒரு மகாபெரியவரை என்று அடுக்கிக் கொண்டே போகக்கூடிய நாம் வெண்மைக்கு புனிதம் தந்தவர் என்று சொன்னவுடன் நம் கண்முன்னே தெரிவது பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமானும். பகவான் ராமகிருஷ்ணருடைய சிறப்புக்களையெல்லாம் தொகுத்து 7/2/2000 பகவான் ராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகள் என்று ராமகிருஷ்ணா மட் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது. அதில் பகவான் ராமகிருஷ்ணர் குருவும் சீடரும், பக்தனும் பரம்பொருளும், இல்லறத்தாருக்கு அறிவுரை, தட்சிணேஸ்வரத்தில் தன்னுடைய அனுபவங்கள், அவள் திருவிழா, பொதுவான அறிவுரை என்று பல்வேறு செய்திகளை தொகுத்து தந்திருக்கின்றார். அவற்றில் சார்பிடிந்து உங்களுக்கு சிலவற்றை அவருடைய ராமகிருஷ்ணனுடைய பொன்மொழியாக தருகின்றேன். மனிதன் வாங்க பிறந்தவன், இறைவன் கொடுக்க பிறந்தவன். மனிதன் கேட்க பிறந்தவன், கடவுள் அருளப் பிறந்தவன். ஈர இதயத்தோடு கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இல்லை என்று சொல்லாது வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பகவான். அந்த பகவானிடத்தில் நாள்தோறும் நாம் பன்னீரால் அபிஷேகம் செய்து காணிக்கைகளை வைத்து கடுந்தவம் இருந்து அல்ப விஷயங்களை கேட்டு பெறாமல் நம்முடைய வேண்டுதலை அவனிடத்திலேயே விட்டுவிட்டால் அவன் அள்ளி கொடுப்பான், கிள்ளி கொடுப்பதற்கு பதில் என்பதற்கு ஒரு சுவைமிகு கதையை பதிவு செய்கின்றார். ஒரு வளர்ந்த தேசம், அந்த தேசத்தினுடைய மகாராணி ஒருவர் தன்னுடைய மாடத்தில் நின்று கொண்டு புலர்காலை பொழுதில் தன்னை நோக்கி வருபவர்களையெல்லாம் கையை தட்டி அப்படி அழைத்து அன்பு செலுத்தி அவர்களுடைய குறைகளை கேட்டு கோரிக்கைகளை நிவர்த்தி செய்து அவர்கள் வேண்டிய பொருளை, பொன்னோ பொருளோ மணியோ நெல்லோ, எதை கேட்டாலும் வாரி வழங்கி ஒரு வள்ளலாக அந்த இளவரசி தன்னை காட்டிக்கொண்டிருந்தார். அந்த ஊரில் இருந்த ஒரு வாலிப இளைஞன் நாள்தோறும் கதிரவன் உரிக்கக்கூடிய நேரத்தில் அரண்மனை முன்று சென்றான். அவசியம் அந்த இளவரசியை பார்த்தான். நாள் விடாமல் 10 நாட்கள் தொடர்ச்சியாக பலர் வருவதும் தங்கள் விண்ணப்பங்களை வைப்பதும், கோரிக்கை விண்ணப்பத்தை செவிமடுத்து உடனே குறை கடிந்து வேண்டுபவருக்கு வேண்டியதை தான தர்மம் செய்வதையும் பார்த்தான், மகிழ்ந்தான், பரவசப்பட்டான். மறுநாள் காலை பொழுது புடர்ந்தது. நேரடியாக இளவரசியை நோக்கி அருகில் சென்றான். ஆனால் அடுத்த வேளை உணவிற்கு அவனுக்கு கொஞ்சம் கடினம்தான். என்றாலும் கம்பீரத்திற்கு குறைவில்லை. அவன் மகாராணியை பார்த்து, நான் மனம் குளிர உங்களை வாழ்த்துகின்றேன் என்றான். அவள் ஒற்றை புன்முறுவலோடு, என்னை எதற்காக வாழ்த்துகின்றாய் என்று கேட்டாய்? கடந்த சில தினங்களாக வந்தேன். உன்னை நாடி தேடி ஓடி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாது வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளல் குணத்தை, ஈர இதயத்தை என் இதயம் சார்பாக வாழ்த்துகின்றேன் என்றான். உடனே அவள் புன்னகைத்து, உனக்கு ஏதேனும் விண்ணப்பம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொன்னான். பொன்னோ பொருளோ மணியோ எது வேண்டுமானாலும் தருகின்றேன். என் நாட்டில் ஒரு பகுதியை கூட தருகின்றேன். உன்னை போன்ற இந்த நல்லஞ்சம் படைத்தவனுக்கு கேள் கேள் என்றாள். அவன் ஒற்றை புன்முறுவலுடன், இப்போதும் உங்களை பாராட்ட வந்தேன், நன்றி வணக்கம் என்று விரைவிடப் புறங்கினான். சற்று நிறுத்தினாள். மாடத்தில் இருந்தவள் மகாஜனங்களை கைத்தட்டி அழைத்தாள். மாடத்திலிருந்து கீழே வந்தால் வருகின்ற போது கையில் ஒரு மலர் மாலை அந்த வாலிப இளைஞனிடத்தில் போட்டு சொன்னாள், என்னை தேடி நாடி ஓடி வந்தவர்கள் எல்லாரும் விண்ணப்பத்தை வைத்து கேட்டு பெற்றீர்கள். இவன் கேட்டு பெறுவதற்கு எதுவும் இல்லை என்பதனால் எதுவும் வேண்டாம் என்கின்ற இவனுக்கு தன்னையே தருகின்றேன் என்று மலர் மாலை சூடி அந்த அற்புதமான மண்ணுக்கு அவனே மகாராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை எழுதிய பகவான் ராமகிருஷ்ணர் பொன்மொழியில் எழுதுகின்றார், தன்னிடத்தில் கேட்டால் எதையும் தரக்கூடிய இளவரசி கேட்கவில்லை என்றால் அவனை கணவனாக பெற்று தன்னையே தந்தாள் என்றால், மனித உருவெடுத்து கண் காது மூக்கு வைத்து 7 அறிவு படைத்த மனிதனுக்கே இப்படி என்றால், மனிதனையே பிறப்பித்து காத்து ரட்சிக்கக்கூடிய கடவுளாகிய ஜெகன்மாதா எவ்வளவு சர்வ வல்லமை படைத்தவள்
எனவே அவளிடத்தில் அல்ப விஷயங்களை கேட்டு பெறாமல் அருளை மட்டும் கேட்டு பெற்றால் வாழ்வில் ஆனந்தம் நிலைத்து நிற்கும் என்றார். ராமகிருஷ்ணருடைய பொன்மொழிகளை கேட்பதும் படிப்பது மட்டுமல்ல ஆனந்தம், வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம்.